அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். நாங்கள் சென்ற வருடம் ஒரு சின்ன மஞ்சள் துண்டு கிழங்கை நட்டு வச்சோங்க. இன்றைக்கி நல்லா வளர்ந்து நாளைக்கு பொங்கல் கொண்டாடுறதுக்கான கிழங்கு கிடச்சிருச்சு. மஞ்சள் கிழங்கு வைத்து பூஜை பண்ணுவது நமக்கு பாரம்பரியமான வழக்கம். அதுக்கு நாங்கள் இப்போது லாஸ்ட் இயர் நட்ட அந்த கிழங்கை எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாங்க. எடுக்கிறோம். பார்த்தாலே தெரியுது, நிறைய இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. சின்ன கிழங்கு நட்டோம், எந்த வித பராமரிப்பும் இல்லை, தானாக வளர்ந்து எவ்வளோ நிறைய கிழங்கு கிடச்சிருச்சு பாருங்கள். ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ கிடைக்குமான்றது தெரியல. ஏன்னா நட்டதனோ ஒரு சின்ன துண்டு மட்டும்தான். ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஏராளமான கிழங்குகள் வந்துருச்சு. இதை நாளைக்கு நம்ம பூஜைக்கு பயன்படுத்தி பொங்கல் கொண்டாடலாம். நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் இந்த வருஷம் அல்லது தொட்டிலேயோ உங்களுக்கு மண் தரை இருந்தால் மண்ணிலேயோ நட்டு வச்சிட்டிங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு இதே போல் நீங்கள் எடுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, தக்காளி, மிளகாய், கத்தரி எல்லாமே எங்கள் வீட்டில் காய்ச்சிருக்கு பாருங்கள். மிளகாய் காய்ச்சிருக்கு, தக்காளி இன்னும் பழுக்கணும், மிளகாயும் நிறைய இருக்குது, கத்திரிக்காயும் காய்ச்சிருக்கு. பூக்களும் நாங்கள் வாங்கிறதில்ல. மீண்டும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.